அங்கே சாயிரா எங்கள் தோப்பில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் மரமெல்லாம் காமிச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த ஃப்ரூட்ஸு என்னெல்லாம் ஃப்ரூட்ஸு மரம் இருக்குது என்னெல்லாம் இருக்குதுன்ட்டு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். பாருங்கள், எல்லாமெல்லாம் காமிக்கலை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஷூட் பண்ணி நான் காமிக்கிறேன். காய்ச்சதும் காய்க்காததுமான சின்ன மரங்கள் ஃப்ரூட்ஸ் மரமெல்லாம் நிறைய இருக்குது. பாருங்கள். ஓம் சாயிரா. இதுதான் மல்பரி மரம். பாருங்கள், இந்த பழுத்ததெல்லாம் பிளாக்காக இருக்கும். நிறைய பழம் எப்போவுமே காய்ச்சிட்டே இருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சத்துள்ள பழமாக இருக்கும். இது பாருங்கள், ஜூஸு பாருங்கள், இவ்வளோ ஜூஸு நமக்கு உடம்புக்கு மிகவும் நல்லது. பாருங்கள், இரத்த சோகையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், ப்ளட்டு மாதிரியே இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்போவுமே காயும் பிஞ்சும் பூவுமாகவே இருக்கும். சீசனெல்லாம் கிடையாது. காயெல்லாம் எப்போவும் இருந்துகிட்ருக்கும். தண்ணி மட்டும் போதும். பட்டர்ஃப்ளைகள்லாம் இந்த இலை வந்து சாப்பிடும். பார்க்கவே அழகாக இருக்கும். பாருங்கள், நிறைய எப்போவுமே பிஞ்சு இருக்கும். குழந்தைங்கெல்லாம் இந்த பிஞ்சு பச்சை பறித்து கொடுத்தாலே அவங்க சாப்பிடுவாங்க. நான் இங்கே இருக்கிற மரமெல்லாம் தான் நான் காமிக்க போகிறேன். சப்போட்டா மரம் நிறைய வெரைட்டி இருக்குது, அது காமிச்சு கொடுக்குறேன். அப்புறம் லெமன் எல்லாம் காமிச்சு கொடுக்குறேன். பாருங்கள், இதுதான் பீனட் ஃப்ரூட்டு. பீனட் ஃப்ரூட்டு நிறையவே பழுத்திருக்கும், அதுவும் உடம்புக்கு நல்லது. இது செர்ரியில் பட்ட ஒரு ரகம், ஆனால் செர்ரி பழம் கிடையாது. செர்ரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தான் செர்ரி பழம் ஆக்க முடியும். இது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்றலாம், சும்மாவும் சாப்பிட்லாம். ஜூஸு சர்க்கரை போட்டு ஐஸ் க்யூப் போட்டு ஜூஸ் அடித்து சாப்பிட்றதா இருந்தால், விதையோடையே போட்டு அடித்து சாப்பிட்றதா இருந்தால் நல்லாயிருக்கும். இதோட வாசனையும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆப்பிள் குட்டி 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 ஆப்பிள் மாதிரி இருக்கும். அதோட சைஸு எவ்வளோ ஜூஸ் வருது பாருங்கள். பச்சையாகவும் சாப்பிடலாம். இதுதான் கிரேப்ஸு செடி. இப்போ தான் வச்சுருக்கோம், காய்க்கலை. இனியும் கொடி பெருசாகலை, கொஞ்ச நாள் தான் ஆச்சு வச்சு. இனி கொடியாகி காய்க்கும்போது நான் காமிச்சு தர்றேன். பச்சை கலரு கிரேப்ஸுன்ட்டு தான் கொடுத்தாங்க, காய்க்கும்போது தான் தெரியும். இது ஸ்டார் ஃப்ரூட்டு மரம், பெரிய மரமாகும். அவங்க சும்மாவே பேக்கெட்டில் வைக்கலான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. பார்த்தா நாங்கள் நிலத்தில் வச்ச போது அவ்வளோ பெருசாகிடுச்சு. ஆனால் நிறைய காய்க்கும். இந்த மரம் ஃபுல்லாகவே பூவும் காயுமாக இருக்கும். மாடி தோட்டத்தில் வைக்கலான்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ பெரிய மரமாகும்னு தெரியல. பாருங்கள், இது செம்பக மரம். நிறையா எப்போவுமே பூ இருக்கும். செம்பக மரம். இதெல்லாம் பாக்கு, குள்ளம்பாக்கு, அதுதான் நிறைய இருக்குது தோப்பில். இது நெல்லிக்காய் மரம், அரி நெல்லிக்காய்னு சொல்லுவோம். நாய் நெல்லிக்காய் கிடையாது, இது அரி நெல்லிக்காய். உப்பில் போட்டு சாப்பிட்லாம், ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்கெல்லாம் சும்மாவே சாப்பிடுவாங்க. நிறைய காய்க்கும், ஆனால் இப்போ காயெல்லாம் இல்லை. மாமரம் நிறையா இருக்குது. 50 விதமான வெரைட்டி மாமரம் இருக்குது. அதெல்லாம் காய்க்கும்போது நான் காமிச்சு கொடுக்குறேன். இப்போ காய் இல்லை. ஏப்ரல் மெயில் தான் அதெல்லாம் மாமரம் காய்க்கும். பாருங்கள், பப்பாளி மரம் காய் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். பெரிய பெரிய பப்பாளியாக இருக்கும். அப்படியே சாஞ்சிருச்சு, காற்றுக்கு சாஞ்சு அப்படியே படுத்திருச்சு. பாருங்கள், ஒடிஞ்சு அப்படியே போயிடுச்சு பப்பாளி. இது அத்திப்பழம். இப்போ தான் காய் பழுக்கலை, பழுக்கும்போது நான் காமிச்சு தர்றேன். அத்தி மரம் நிறைய, அதுவும்
இஷ்டத்துக்கு கொத்து கொத்தாக காய்க்கும். பாருங்கள், பழமாயிட்டில்ல. இது நாங்கள் வேஸ்ட்டு போடுற ஷெட்டில் வாழை மரம் சாஞ்சு நிற்கிது. அப்படியே விட்டுட்டோம், பழுக்கலை. இனியும் நாங்கள் வாழை மரத்துலேயே ஒரு சீர்ப்பு பழுத்துருச்சுன்னா மட்டுமே நாங்கள் காய் வெட்டுவோம். பாருங்கள், அதெல்லாம் அறுவடைக்கு ஆயிடுச்சு. ஆனால் அறுக்கலை இனியும். இதுதான் கொய்யா. நாங்கள் கோயம்புத்தூரில் துணி எடுக்க போன போது அவங்க பசுமை கொண்டாட்டம் அந்த டைமில் எங்களுக்கு கொய்யா மரம் கொடுத்தாங்க. அந்த கொய்யா தான் இது. 1/4 கிலோ அளவுக்கு ஒவ்வொரு கொய்யாக்காவும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து வாட்டர் ஆப்பிள். இஷ்டத்துக்கு அதுவும் காய்ச்சி கொத்து கொத்தாக காய்க்கும். காக்கா குருவிகள்லாம் இங்கே தான் உட்காந்துருக்கும். மரம் ஃபுல்லாகவே காய் இருக்கும். ஒவ்வொருக்கா காய் வெயிட்டு தாங்காமல் கொம்புகள்லாம் ஒடிஞ்சு விழுந்துடும். மூட்டை கணக்கில் காய் இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட. வைன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊறுகாய் போடலாம், பச்சையாக சாப்பிடலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வைன் எல்லாம் பண்ணது கிடையாது. ஊறுகாய் போட்டு சாப்பிட்ருப்போம். உப்பு மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் காலத்துக்கு நம்ம 2 பழம் சாப்பிட்டா போதும். அவ்வளோ தண்ணி இருக்கும். அதனால தான் அதுக்கு வாட்டர் ஆப்பிள்னு பேர். பாருங்கள், இப்போ தான் பூக்குது. நிறைய பூவும் பிஞ்சுமாக இருக்குது. இது கேன்சர் சீத்தா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1 கிலோ வந்து 900 ரூபா விலை மதிப்பு. நாங்கள் தேவையுள்ளவங்களுக்கெல்லாம் சும்மா தான் பறித்து கொடுத்துட்டு இருக்கோம். பாருங்கள், பூவு 2 கிலோ அளவு இருக்கும் ஒவ்வொரு காய். மேலே நிற்கிது. உங்களுக்கு பார்க்க முடியுதா என்னன்னு தெரியல. காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த சைடு இருக்குது, அந்த சைடில் இருக்குது. அங்கே புதையி இருக்கிறதுனால மெதுவாக தான் போக முடியும். நான் அங்கே போய் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். பாருங்கள், மேலே நிற்கிது பாருங்கள். இது 900 ரூபா கொடுத்தாலும் எப்பவும் கிடைக்காது. ஆனால் லேசாக புழுப்பு இருக்கிறதுனால எல்லோரும் விரும்பி சாப்பிட முடியாது. இது பாருங்கள், 2 கிலோ இருக்கும் ஒவ்வொரு காய். அணில் நல்லா சாப்பிடும். தேவையுள்ளவங்க யாருக்கு வேணும்னாலும் வந்து பறித்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். காய் இருக்கும் நிறைய. இதோட இலையை நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டாலும் கேன்சருக்கு ரொம்பவுமே உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்கள்லாம். ஆனால் இலைகள்லாம் நிறைய பேர் வந்து பறிச்சிட்டு போகிறது உண்டு. பாருங்க, பெரிய மரம் ஆயிடுச்சு. 3 மரம் இருக்குது எங்களுக்கு. 3 மரத்துலேயும் காய் இருக்குது. இது சாத்துக்குடி போல இருக்கிற ஒரு நாரங்காய். அதாவது சாத்துக்குடி மாதிரியே தான் இருக்கும் பார்க்க. அங்கே கேரளா சைடெல்லாம் நிறைய இது வந்து குழம்புன்னு சொன்னால் நம்ம சத்யாவுக்கெல்லாம் வைப்போம்ல, இஞ்சி புளி அப்படின்ட்டு அதே மாதிரியெல்லாம் பண்ணலாம். லெமன் ரகம்தான். ஆனால் பெரிய பெரிய லெமனாக இருக்கும். சீடெல்லாம் கம்மியாக இருக்கும். நல்லாயிருக்கும். லெமன் சாப்பாடு பண்ணலாம், ஊறுகாய் போடலாம். நம்ம லெமனில் என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பக்கத்துலேயே இருக்குது. கொத்து கொத்தாக எப்போவுமே நமக்கு காய் இருந்துகிட்ருக்கும். பாருங்கள், ஒரு 5 காய் இருந்தால் போதும், 1 கிலோன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு என்ன உரம் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், கீழே எல்லாம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கும். அவ்வளவு லெமனும் இருக்கும் இதில். குட்டி குட்டி சாத்துக்குடி மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஆனால் லெமன் ஒரு 4 விதமான லெமன் இருக்குது எங்கள் வீட்டில். இது ஒரு ரகம். இது வந்து ஆரஞ்சு, சைனீஸ் ஆரஞ்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு புளிப்பு இருக்கும்.
இதோட செடி நான் காமிச்சு கொடுக்குறேன். இது நான் பறித்து உலிச்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது ஜூஸு போட்டு சாப்பிடத்தான் முடியும். சர்க்கரை போட்டு ஐஸ் க்யூப் போட்டு நம்ம ஜூஸ் அடித்து சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட முடியும். இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது, அவ்வளோ புளிப்பு இருக்கும். நான் செடி காமிச்சு கொடுக்குறேன். இது ஒரு ரகமான லெமன் கிடையாது, இது வடுகப்புளி நாரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதுதான் பெரிய சாத்துக்குடி அளவுக்கு இருக்கும். இதுவும் பழுத்துச்சுன்னா எல்லோ கலர் ஆயிரும். சாத்துக்குடியும் இதுவும் பார்த்தாலே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுதான் சாத்துக்குடி மாதிரி இருக்கிற வடுகுப்புளி என்கிற ஒரு ரகம் நாரங்காய். இதுவும் எல்லாமே பண்ணிக்கலாம். லெமன் சாதம், நம்ம லெமனில் என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் இதுலேயும் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொத்து கொத்தாக இதுவும் காய்ச்சி நிற்கும். 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த காய். இது கணபதி நாரங்காய் சொல்லுவாங்க. நம்ம ஹோமம் எல்லாம் பண்ணும்போது நம்ம பண்ணுற நாரங்காய் இது. இப்போ காய் இல்லை. இது ஸ்டார் ஃப்ரூட் மரம். நிறைய பூத்துருக்கு. இப்போ தான் நிறைய பூத்துருக்கு. இனிமேல் தான் எல்லாம் காய்க்கும். இதுவும் நல்லா நம்ம பழுத்துச்சுன்னா சும்மாவே சாப்பிடலாம். இல்லைன்னா சர்க்கரை போட்டு ஜூஸ் அடித்து சாப்பிட்லாம். ஊறுகாய் போடலாம், பயிர் பண்ணலாம், எல்லாம் பண்ண முடியும் ஸ்டார் ஃப்ரூட் மரத்தில். இது நவ்வூப்பழ மரம். பாருங்கள், இப்போல்லாம் பழம் இல்லை. இது கிளிநாவல் அப்படிங்கிற ஒரு நவ்வூப்பழமாகவும். இது சுகருக்கு தான் சாப்பிடுவாங்க. இல்லாமல் நம்மெல்லாம் விரும்பி சாப்பிட முடியாது. இது நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. கிளிஞாவல் சுகரு உள்ளவங்க சாப்பிட்றது மிகவும் நல்லது. சுகரெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குருவிக சாப்பிடுங்க, அவ்வளவுதான். முருங்கை மரமும் பக்கத்துலேயே இருக்குது. இது எக் ஃப்ரூட் மரம் அப்படிங்கிற ஒரு மரமாகும். எக்கோட எல்லோ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பழம். ஆனால் மரமாக இருந்துச்சு, நாங்கள் அதை முறிச்சிட்டோம். புதையாக இருக்குதுன்ட்டு. இப்போ அதை தழைச்சி வளருது, நிறைய காய்க்கும்போது காமிச்சு கொடுக்குறேன். பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நிறைய காய்ச்சிருந்தது. இது தெச்சி, மஞ்சள் தெச்சி. சாமிக்கு வேணுமேன்ட்டு மஞ்சள் தெச்சியெல்லாம் வச்சுருக்குறோம். இது ரெட்டு, ஒயிட்டு, ஆரஞ்சு எல்லா வித தெச்சியும் இருக்குது. சரி, அதுவும் பக்கத்துலேயே இருக்குதுன்னு காமிச்சேன். இது மிராக்கிள் ஃப்ரூட்டு செடி. காய்க்கலை, இனியும் வச்சு 2 வருஷம் ஆகுது. காய்க்கலை. காய்க்கும்போது நான் காமிச்சு தர்றேன். மிராக்கிள் ஃப்ரூட்டு. இது ஸ்ட்ராபெரி கொய்யா. பாருங்கள், ரெட் ஆயிரும். இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ஸ்ட்ராபெரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது அவ்வளோ பெரிய மரமாகாது, அதனால் ஒரு அளவுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் சீசன் ஒன்றும் இல்லை, எப்பவும் காய் இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ஆனால் விதை ஜாஸ்தி. இதுதான் ரம்பூட்டான் வச்சு 2 வருஷம் ஆகுது. அதுவும் காய்க்கலை, இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது. காய்க்கும்போது காமிச்சு கொடுக்குறேன். வெற்றிலை கொடி இஷ்டத்துக்கு மரத்தில் படர்ந்து இருக்குது. பாருங்கள், சும்மா சின்ன காம்பு தான் வச்சோம். ஒரு சின்ன ஒரு துண்டு வெற்றிலை பொடி தான் வச்சோம். அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாகி அது வேறு போகிற பக்கமெல்லாம் வெற்றிலை கொடியாக வளர்ந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. பாருங்கள், மரம் ஃபுல்லாகவே வெற்றிலை பொடியாகிடுச்சு. இது என்ன மரம்னு தெரியல. அவங்க இன்னொரு பேர் சொன்னாங்க, மறந்துட்டோம். 2 வருஷம் ஆச்சு, பெரிய மரம் ஆயிடுச்சு. ப்ரௌனிஷாக இருக்கும் இந்த பழம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி
400 கொடுத்து வாங்கியிருக்கோம். அது என்ன பழம் அப்படின்னு தெரியல. ஆனால் பழுக்கலை, இனியும் இப்போ காயே வரல. அது பூத்து காய்க்கும்போது நான் காமிச்சு கொடுக்குறேன். ஆனால் என்ன பழம்னால ஒன்றும் தெரியல. இது ஒரு ரகம் சப்போட்டா பாருங்க, நிறைய காய்க்கும். சீத்தாப்பழமும் அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதுவும் உள்ளேயே காய்ச்சிருக்கு. அணில் கடிச்சு கொஞ்சம் காய்ஞ்சிருக்கு. பழமெல்லாம் பறிக்காமல் விட்டதுனால சீத்தாப்பழம் நிறைய இருக்குது. எல்லாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால பெரிய மரமெல்லாம் ஆகிறதில்ல. இந்த சப்போட்டா மரமும் சீத்தாப்பழம் பழமரமும் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது பாருங்க. இது ஒரு ரகம் சப்போட்டா, நல்லா காய்க்கும், கொத்து கொத்தாவே காய்க்கும். இது அது செரி, பக்கத்தில் செரி பழம் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் ஜூஸ் போட்டு குடிக்கிற இந்த பழம் பாருங்க. இதெல்லாம் வல்லாரைக்கீரை இஷ்டத்துக்கு வந்திருக்கு. நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணினாலும் அது வளர்ந்துட்டே இருக்கும். வேறு போகிற இடத்துல எல்லாம் அப்படி வளர்ந்துட்டு இருக்கும். துவையல் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். வல்லாரைக்கீரை நல்லது, உடம்புக்கு நல்லது. குழந்தைகளுக்கு புத்தி வளர்கிறதுக்கும் எல்லாம் நல்லது. இது சேராம்பழம், நம்ம முந்திரி சேராமரம், அது நாங்கள் முறிச்சிட்டோம். இப்போ தளர்த்து வளர்ந்துட்டுருக்கு. இது ஒரு ரகம் சப்போட்டா. இது ஒரு கொத்துலேயே 1 கிலோ அளவுக்கு காய் இருக்கும். நிறைய இருக்கும் பாருங்கள். ஒரு கொத்தில் 1 கிலோ அளவுக்கு இருக்கும் காய். மரம் ஃபுல்லாகவே காய் தான் கொத்து கொத்தாக இருக்கும். குட்டி மரம் கிளையெல்லாம் காய்ச்சி தொங்குற மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது 3ஆம் ரகம் சப்போட்டாவாகும். இனியும் இருக்குது 2 ரகம் சப்போட்டா பாருங்கள். இது குட்டி மரம் தான், அவ்வளோ பெருசாக எல்லாம் ஆகலை. சீக்கிரம் காமிக்கிறதுனால டைமு கொஞ்சம் மிச்சமாகுமேன்ட்டு தான் நான் சீக்கிரமாக காமிச்சிட்டு இருக்கிறேன். பொறுமையாக காமிச்சா டைம் இருக்காது, உங்களுக்கு பார்க்க பொறுமை இருக்காது. இதுதான் வெள்ளை சீனி மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட்டாக இருக்கும் மிளகாய். ஆனால் இதோட இலை கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டு வந்தால் சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மிளகாய்க்கு காரம் ஜாஸ்தி. நம்ம சாதாரண பச்சை மிளகாயை விட காரம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய மிளகாயாகும். நல்ல குளிர்ச்சியான, உடம்புக்கு குளிர்ச்சி தரும் மிளகாய். இதுதான் சீனி மிளகாய் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம். இது லிச்சி மரம் வச்சு 2 வருஷம் ஆகுது. இனியும் காய்க்கல. எல்லாமே கார்டன்லேருந்து வாங்கி கொண்டு வச்சுருக்கோம். எல்லாம் 400, 500, 300 அப்படின்ட்டு தான் ரேட்டு எல்லாம் வச்சுருக்கோம். எப்போ காய்க்கும் நல்லா தெரியல. காய்க்குமா காய்க்காதா அப்படின்னெல்லாம் தெரியல. ஒவ்வொரு ரகமெல்லாம் காய்ச்சிருக்கு. இது ட்ராகன் ஃப்ரூட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ட்ராகன் ஃப்ரூட்டு. இதுலேயே 2 விதமான ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது. பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிக்க முடிஞ்சது. சந்தோஷப்படுறேன். இனியும் உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் தோப்பு ஃபுல்லாமே காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் மரங்கள் இதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு காமிக்கணும் பார்க்கணுன்னு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் காமிச்சு கொடுக்குறேன் டைம் இருக்கும்போதெல்லாம். பாருங்கள், இது குண்டு சப்போட்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குண்டு குண்டாக இருக்கும். 1/4 கிலோன்னு இருக்கும் ஒரு காய். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள்,
இது தனியாக வச்சுருக்கோம். குண்டாக இருக்கும் காயெல்லாம். பக்கத்துலேயே பப்பாளியும் இருக்குது, அது காமிச்சிட்டு இருக்கேன். இது பலாக்காய் இப்போ தான் மெதுவாக பிஞ்சு ஊறிட்டு இருக்குது. ஏப்ரல் மேயில் தான் பழமாவும். அப்போது நான் காமிச்சு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மெதுவாக இப்போ தான் பிஞ்சு ஊறிட்டு இருக்குது குட்டி குட்டியாக. செம்பக மரம் பக்கத்தில் செம்பக மரம் இருக்குது. இது ஓரஞ்சு செடி. ஓரஞ்சு இப்போ காயெல்லாம் இல்லை, நம்ம சாதாரண ஓரஞ்சு, ஆனால் காயெல்லாம் இல்லை. இது ப்ளூபெர்ரி அப்படின்ட்டு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம், இன்னும் காய்க்கலை. ப்ளூபெர்ரி செடி அப்படின்ட்டு தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம். பாருங்க, காய்க்கும் போது தான் தெரியும் அது ப்ளூபெர்ரியா இல்லையான்ட்டு. இது பப்ளி மாஸு. பப்ளி மாஸெல்லாம் நிறைய காய்ச்சுது, அதில் காய்க்குது. அது பெரிய மரமாயிருச்சு, பெரிய பெரிய காயாக இருக்கும் பப்ளி மாஸு. பார்க்கவும் அழகாக இருக்கும். பாருங்கள், ஆரஞ்சு ப்ளூபெர்ரி. இதுதான் அந்த சைனீஸ் ஆரஞ்சு அப்படிங்கிற ஆரஞ்சு. பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும். பறிக்கலாம், பறித்து உளிச்சது தான் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். இதுதான் அதோடைய செடி. முன்னாடி வச்சுருக்கோம், ஆனால் ஒரு ஆளுக்கு அளவு அது பெருசாகும். ஆனால் சும்மா உரித்து சாப்பிட முடியாது, ஜூஸ் அடித்து தான் சாப்பிடணும். பாருங்கள், இஷ்டத்துக்கு ஆனால் காய் இருக்கும், நல்ல வாசனையுமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.